இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் செய்த ஒரு காரியம், இது ஒரு பிரின்சிபல். தேவன் செயல்படுகிற கோட்பாடுகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கோட்பாடுகளை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். சங்கார தூதன் வந்திருக்கும் பொழுது யாரை கொன்றார்? முதற் பேரானவர்களை கொன்றார் இல்லையா? முதற் பேரான பிள்ளைகள், முதற் பேரான மிருகங்கள், முதற் பேரானவர்களை கொன்றது சங்கார தூதன். அப்படின்னா முதற் பேரான குமாரனுக்குள்ளே நம்பிக்கை இல்லாத அமைப்பை அது கொன்றது. முதற் பேரான குமாரனிலே நம்பிக்கை உள்ளவர்களை அது மீட்டது. அப்ப அங்கு வந்த மீட்பு முதற் பேரானவரால் வந்த மீட்பு தான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த முதற் பேரானவருடைய மீட்பை தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முதற் பேரான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு நமக்கு மீட்பு வந்திருக்கிறது. அந்த முதற் பேரானவரை நிராகரிக்கும் பொழுது மீட்பு கிடையாது.